அங்கே இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், நான் வந்து இப்போது மெரினா பீச் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 6:40 இருக்கும். அதனால் காலையில் இப்போ நான் பீச் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். மண்ணில் நடக்கவே முடியல. இது வந்து போல்டு நட் போட்டிருக்கு இரும்பில். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டலாக ரப்பரான்னு தெரியல, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, க்ரிப்பாக இருக்குது, நல்லா நடக்கிறதுக்கு. நம்ம நடக்கும்போது அழுந்து கூட மாட்டுது. நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. மணலில் நடக்கிறத விட எல்லாருமே இந்த வே தான் இப்போது யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாக நடக்க முடியுது இதில். தண்ணி கிட்ட வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பீச் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. அதாவது இங்கே குப்பைலாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. தூய்மை பணியாளர்களும் எப்போவுமே வந்து அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லேயே இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஏதாவது குப்பை இருந்தால் உடனே அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க. இங்கே ஒருத்தவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு டீம் இருக்காங்க. அங்கே என்ட்ரன்ஸில் நம்ம வந்தோம்ல அந்த இடத்துல அங்கே ஒரு டீம் இருக்காங்க. ஃபுல்லாக ஒரு சின்ன குப்பை கூட இல்லாமல் எல்லாத்தையுமே உடனே எடுத்துடுறாங்க. அவ்வளோதான் இதோட கட். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு அங்கே இருக்குது. அங்கேருந்து இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா இங்கே கட் ஆகுது இந்த இடத்துல. அதுக்கப்புறமா இங்கே ஒரு போல்ட் வச்சுருக்காங்க. இந்த ஓரமாக உட்காரலான்னு பார்த்தா
எல்லா இடமும் ஈரமாக இருக்குது. ஆனால் மார்னிங் சீக்கிரமாக வந்தால் செம்ம ஜாலியாக இருக்குது. சூரியன் வந்து கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏறி லைட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. மார்னிங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க பீச்சில். நானும் போயிட்டு தண்ணியில் காலை வச்சுட்டு வந்துடுறேன். குப்பையெல்லாம் எடுக்கிற ஒரு வண்டி வருது. அது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இங்கே ரவுண்ட்ஸ்லேயே இருக்குது. இங்கே பீச்சில் இருக்கிற குப்பையெல்லாம் மண்ணிலேருந்து அது ஈஸியாக ஃபில்ட்ரு பண்ணி குப்பையை மட்டும் எடுத்துரும். இங்கே பாருங்கள். இந்த ஏரியாலாம் குப்பையே இல்லை. எந்த பேப்பர் கவரு அதெல்லாம் எதுவுமே இல்லை, க்ளீன் ஆகிடுச்சு. இதை தான் இந்த வண்டி சூப்பராக செஞ்சிட்ருக்கு. இந்த வண்டி இந்த பக்கம் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. இங்கே இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துடுது. இதுலேருந்து மிஸ் ஆகிறத தான் அவங்க நடக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து அதை எடுத்துடுறாங்க. 1-2 மிஸ் ஆச்சுன்னா ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. தேங்க்ஸ். இங்கே வந்து டீ விற்றுட்டு வராங்க. ஒரு டீ வந்து 10 ரூபா சொல்கிறாங்க. டீ சுமாராக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இந்த கப்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல போட்டால் அவங்க வந்து தேடி தேடி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கிற அந்த மூங்கில் வீடு, அதுக்கப்புறமா அங்கே சின்ன சின்னதாக சேர்லாம் போட்டிருக்காங்க, அதை போய் பார்க்கலாம். அங்கே ஸ்டார்டிங்கில் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர்
யோகா பண்ணிகிட்ருக்காங்க, வாக்கிங் போயிட்டுருக்காங்க, ரன்னிங் போயிட்டுருக்காங்க. இங்கே இந்த மூங்கில் சேர் போட்டிருக்காங்க உட்கார்றதுக்கு. பேண்ட்டு கொஞ்சம் நனைஞ்சிடுச்சு, அதனால் கொஞ்சம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மற்ற இடங்களுக்கு போகலாம். சூரியன் வந்து இப்போ மேலே வந்துடுச்சு, அதனால் லைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்பா, இந்த மண்ணில் நடந்து வந்தது தான் ரொம்ப டயர்டாகிடுது. இங்கேருந்து பார்த்தா பீச் இப்படி தான் தெரியுது. இந்த சேர்லேருந்து உட்காந்து பார்த்தா பேண்ட்டு தான் நனைஞ்சி போச்சு. கொஞ்ச நேரம் வெயிலில் காஞ்சிச்சுன்னா போதும். 7:30 வரைக்கும் நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது அமைதியாகிடுச்சு. எல்லாருமே ஒரு 8 மணி ஆகிடுச்சுன்னா எல்லாருமே கிளம்பிடுறாங்க. 8 மணிக்கு அப்புறம் இங்கே யாரும் இருக்கிறதில்ல, ஒரே அமைதியாக தான் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக மூங்கில்லையே கொடை மாதிரி செஞ்சுருக்காங்க. மூங்கில்லையே செஞ்சுருக்காங்க. ஷூ போட்டுக்கிட்டு ஷூலாம் நனைஞ்சிதுன்னா காயறது ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம போயிட்டு மற்ற இடங்களில் பார்க்கலாம். அந்த வண்டி எப்படி டர்ன் ஆகி திரும்பி இருக்கு பாருங்க. தடுப்புகள்லாம் போட்டிருக்காங்க, மூங்கில் தடுப்பு. இந்த தடுப்புக்கு இந்த பக்கம் இருக்கிற சைட்லாம் ஃபுல்லாக கடைங்க இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக கடைங்க இல்லை. அதே மாதிரி அந்த சைடும் தடுப்பு இருக்குது, அதுக்கு அந்த பக்கம் கடைங்க இருக்குது. காக்கா புறா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்கு. ஆனால் பீச்சை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம எவ்வளோ நேரம் இருந்தாலும் இங்கே டைம் போகிறதே தெரியாது. ஆமாம், ஓடு. இந்த மூங்கில் தடுப்பு, அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாதிரியான இடம் வருது. இதே மாதிரி தான் அந்த சைடும், நடுவில் மட்டும் போட்டு கடைலாம் வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்குது. போட்டு இழுக்கிறதுக்கு இது மாதிரி ஒன்று மாட்டுறாங்க, கயிறு எடுத்து அதில் மாட்டிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட் பண்ணுது. சார், ரொட்டேட் பண்ணோன்னே போட் அப்படியே மூவ் ஆகி கரைக்கு வருது. இப்போது இழுக்க போகுது இந்த போட் அழகாங்க.
இங்கே ஏதோ மரம் மாதிரி இருக்குது. அடுத்ததாக கிட்ஸ் ஸ்பாட்டு. இது யூஸ் பண்ணக்கூடாதுனால அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. இதுவும் உடஞ்சிருக்கு. இங்கே ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருக்குது. சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது அங்கே ஒன்று, அதுக்கப்புறம் அது அந்த சைடு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா இந்த சைடு ஒன்று இருக்குது. இதே மாதிரி பக்கத்தில் ஏற்கனவே நம்ம உள்ளே வரும்போது வந்தோம்ல, அந்த சைட்லேயும் இதே மாதிரி இருக்குது. மரப்பலகையில் பெஞ்ச் செஞ்சுருக்காங்க. இந்த சைடு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த சைடும் இருக்குது. உட்காந்து பார்ப்போமா? எதை வச்சு கீழே நிற்க வச்சுருக்காங்கன்னு தெரியல. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. தென்னை மரம் அந்த மூங்கிலில் வச்சு எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஸ்க்ரூ வச்சு மரம்லாம் காஞ்சு போயிட்டுருக்கு. அந்த இடத்துல ஒரு மூங்கில் வீடு இருக்குது. அது என்னன்னு போய் பார்க்கலாம். ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு தெரியல. இது ஓப்பனில் இல்லைங்களா? இல்லையா, ஓப்பன் இல்லை. அது ப்ரோக்ராம் வைக்கிறப்ப தான் ஓப்பன் பண்ணுங்க. இந்த மூங்கில் வீடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இங்கே பாருங்கள். நிகழ்ச்சிகள் ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்களோட எக்யூப்மெண்ட்லாம் வைக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த சைடில் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த மூங்கில் வீடு ரெடி பண்ணியிருக்காங்க. 1 2 ரூம் இருக்குது.